Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் மேக்ஸ், அதாவது இப்போ ஆனுவல் எக்ஸாமினேஷன் வரப்போகுது இல்லைங்களா, அந்த கொஷின் பேப்பர் தான் இது. லாஸ்ட் இயர் நடந்த கொஷின் பேப்பர், ஆனுவல் எக்ஸாமினேஷன் மேக்ஸ் கொஷின் பேப்பர், அந்த கணிதத்தோட இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், போட்டு பாருங்கள். மேக்ஸிமம் ஒரு 4-5 கொஷின் பேப்பராவது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் 1 மார்க்ஸு இது எல்லாமே புக் பேக்கில் இருக்கிற அந்த எக்ஸசைஸில் இருக்கிறது எல்லாத்தையுமே கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். 1 மார்க்கில் நமக்கு மார்க் எதுவும் மிஸ் பண்ணாத அளவுக்கு நீங்கள் 1 மார்க்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் தரணும். ஏன்னா ஒரு சப்ஜெக்ட் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 1 மார்க்ஸ் நம்மளோட ஸ்கோரிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுது. எப்படின்னா மேக்ஸிமம் இதாவது இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும், இப்போ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் வருதுங்களா, அது போக ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரி, கிராஃப் ஒர்க் இதெல்லாம் பார்க்கணும். இதே மற்ற சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 1 மார்க் 2 மார்க்கில் கேட்குறாங்க, 5 மார்க்கில் கேட்குறாங்க. ஸோ ஓவரால் நம்ம 1 மார்க்கை கவர் பண்ணோம்னா 40 மார்க்ஸ்க்கு அதுலேருந்தே கவர் ஆகிடும். அதனால் நீங்கள் 1 மார்க்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆவரேஜ் அந்த ஸ்கோருக்கு கண்டிப்பாக அது கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். ஸோ இது எல்லாமே மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டென்ஷன் ஆகாமல் ரிலாக்ஸாக பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சின்ன மிஸ்டேக், ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏதாவது நம்ம கொஞ்சம் போட்டுட்டாலுமே நமக்கு அதாவது கன்ஃபியூஸ் ஆகிட்டோன்னா டென்ஷன் ஆகிட்டு அடுத்த ஸ்டெப் நமக்கு வராமல் போயிடும். ஏன்னா அதுக்கடுத்து அப்படி இருந்தீங்கன்னா ஒரு டீப் ப்ரீத் எடுத்துகிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். தெரிஞ்ச சம்மே கூட கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும். இது எல்லாருக்கும் ஆப்ட் இல்லை. ஸோ சில பேருக்கு இந்த மாதிரி மேக்ஸ் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன். ஓவரால் நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டு பாருங்கள். ஒரு ஸ்டெப்புக்குமே மாற்று. இப்போ பார்த்தீங்கன்னா 14 1 மார்க்ஸ் நமக்கு இதில் வந்திருக்கு. அடுத்து பகுதி ஆ, மதிப்பெண் 20 மதிப்பெண். இது எவையேனும் 10 வினாக்களுக்கு விடையளிக்கும். இதில் கம்பல்சரி கொஷின் கட்டாய வினாவும் கொடுத்துருக்காங்க. 28 அந்த கொஷின் பார்த்தீங்கன்னா கட்டாய வினா. ஒரு கொஷினுக்கும் 2 மதிப்பெண். ஸோ எந்தெந்த எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு தெளிவாக பார்த்துக்கணும். அல்ஜீப்ராலாம் கம்பல்சரி. ஒரு சில எக்ஸசைஸ்லாம் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் சம்ஸ்ன்னு இருக்குது இல்லைங்களா, அதாவது இந்த எக்ஸசைஸில் இந்த சாப்டரில் இந்த எக்ஸசைஸ் கம்பல்சரி ஒரு கொஷின் கேட்டுருவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பயிற்சி எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து எடுத்துக்காட்டு வினா, அடுத்து எடுத்துக்காட்டு இதுவும் பார்த்துக்கோங்க, பயிற்சி வினாலையும் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நமக்கு ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 6-7 டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் நீங்கள் ரிவிஷன் பண்ணிங்கனாலே தாராளமாக மேக்ஸில் அபவ் 80 to 90 மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். 100க்கு அபவ் 90 ஸ்கோர் பண்ணலாம். பட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா 8 to 9 டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஓவரால் எல்லாமே கவர் ஆகிடும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் எக்ஸாம் இப்போது முடிச்சிட்ருப்பீங்க, ரிவிஷன் எல்லாம் முடிச்சிட்ருப்பீங்க. இப்போ என்ன பண்ணுங்கன்னா நிறைய கொஷின் பேப்பர்ஸ் கேதர் பண்ணி நீங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள். இல்லை அட்லீஸ்ட் எது எது தெரியலையோ அந்த சம்மை ப்ரிஃபர் பண்ணுங்கள். இந்த கொஷின் பேப்பர் எடுத்து இப்போ இந்த கொஷின் பேப்பர் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோமா, இதில் எத்தனை கொஷின் உங்களுக்கு தெரியும், எது தெரியல அதை போய் பாருங்கள். இது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, எப்படி சார்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதில் 28 பார்த்தீங்கன்னா கட்டாய வினா இல்லையா, இது பகுதி இ மதிப்பெண் 50, 5 மதிப்பெண் வினா இது. ஓகேவா, எவையேனும் 10 வினாக்களுக்கு விடையளிக்கவும். ஸோ 5 மார்க் கொஷின்ஸு இதில் கொடுத்துருக்கிறத நமக்கு இந்த ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி இருக்கு இல்லையா, இந்த சாப்டரில் இந்த பேட்டர்னில் கம்பல்சரி நமக்கு ஒரு 5 மதிப்பெண் வினா கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சாப்டரில் இந்த எக்ஸசைஸில் இருக்கிற எல்லா சம்ஸும் நம்ம போட்டு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம போட்டு பார்க்க நமக்கு ரொம்ப மேக்ஸ் ரொம்ப ஈஸியாகிடும். நீங்கள் அப்படியே பார்க்குறத காட்டிலும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அதுதான் மெயின் திங் மேக்ஸை பொறுத்த வரைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 42வது கட்டாய வினா. சரிங்களா, இதில் 42. ஸோ ஒன்று நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது கொஷின் நம்பர் கரெக்டாக போட்டிருக்கீங்களா அப்படின்றதையும் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா கொஷின் நம்பர் மாற்றி போடக்கூடாது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு எல்லாம் தெரிஞ்சதை ஆன்சர் பண்ணிவிட்டு தெரியலனா அந்த கொஷினுக்கு 1 or 2 ஸ்டெப்ஸ் எனக்கு தெரியும் அப்படின்றவங்க அந்த ஸ்டெப்ஸை போட்டு வச்சாலாச்சும் ஒரு ½ மார்க் 1 மார்க் நமக்கு கிடைக்கக்கூடிய சான்சஸ் மேக்ஸில் அந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் நீங்கள் எதையும் மிஸ் பண்ணாதீங்க. அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஃபார்முலா தெரியலாம், அதை வச்சு நீங்கள் டிரைவ் பண்ணுங்கள். சரிங்களா, இதில் கட்டாய வினா நம்ம சாய்ஸில் மிஸ் பண்ண முடியாது. 40 செகண்ட்.
ஓகேங்களா? இந்த கொஷின் வந்து கட்டாய வினா. ஸோ இதை நீங்கள் வந்து கம்பல்சரி ஆப்ஷனில் விட முடியாது. அதுதான் வந்து நமக்கு வந்து நீங்கள் அந்த கட்டாய வினா எந்தெந்த சாப்டர்லேருந்து வருது, அந்த எல்லா டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா? எந்த சாப்டர் வருது, எந்த எக்ஸசைஸ் வருதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ ரிப்பீட்டடாக அதுதான் கேட்குறாங்களான்னும் போது நமக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் ஐடியா கிடச்சிரும். அதனால தான் நான் கொஷின் பேப்பர் நிறைய டிஸ்கஸ் பண்ணுறது, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோ போடுறதோ, இந்த மாதிரி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய சாப்டர் இது, ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய எக்ஸசைஸ் இது அப்படின்றத பார்த்து நம்ம வந்து படித்தோம்னாலே நல்ல மதிப்பெண் எடுக்கலாம். பகுதி இ பார்த்தீங்கன்னா மதிப்பெண் 16. 2 கொஷின். இதில் வந்து இன்டர்னல் சாய்ஸ், அது ஒரு கொஷின் கொடுத்துட்டு அல்லது இன்னொரு கொஷின்ற மாதிரி இன்டர்னல் சாய்ஸில் கொடுத்துருக்காங்க. 8 மதிப்பெண் வினா இது. இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஜாமெட்ரி இருக்கு இல்லையா? ஜாமெட்ரியை எக்காரணத்தை கொண்டு ஸ்கிப் பண்ணாதீங்க. கன்ஃபியூஸ் ஆகாமல் தெளிவாக 8 மதிப்பெண்ணா அதில் 8 அதாவது 8 அவுட் ஆஃப் 8 நான் வாங்கணும். அந்த மாதிரி தெளிவாக இருங்க. இப்போ ஜாமெட்ரி கிராஃப் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் 16. இதில் எந்த மிஸ்டேக்கும் எனக்கு வராது மேம் அப்படின்றவங்க 16 மார்க் இதில் எடுத்துருவீங்க. 14 மார்க்ஸ் 1 மார்க் வந்துடுது. 14 + 16 எவ்வளோ? 30 மார்க்ஸ் நமக்கு வந்துடுது. சரிங்களா? ஸோ 100க்கு 30 மார்க்ஸ் 1 மார்க்கு ஜாமெட்ரி கிராஃபை ப்ரிப்பேர் பண்ணாலே கவர் ஆகிடுது. அல்ஜீப்ரா கவர் பண்ணிங்கன்னா அதுலேருந்து ஒரு 25 மார்க்ஸ் வந்துடும். 2 மார்க்கில் 5 மார்க்கில் அந்த மாதிரி. செட் லாங்குவேஜ் அந்த ஃபஸ்ட்டு வரும் இல்லைங்களா? அந்த சாப்டர் 1ல் லாஸ்ட்டாக வரக்கூடிய எக்ஸசைஸ் 5 மார்க் சம்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அது கம்பல்சரி ஒரு 5 மார்க் வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ட் எல்லாம் படிச்சிங்கனாலே தாராளமாக அபவ் 80 அபவ் 90 ஸ்கோர் பண்ணலாம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.